நம்ம வேளாண் இடுபொருட்களை கொடுத்து வந்து ஃபார்மர் ஃபீல்டில் வந்து தெளிக்க சொல்லியிருந்த ஃபீல்டில் நம்ம மறுபடியும் விசிட் பண்ண போயிருந்தோம். அப்போ வந்து எல்லா மல்லிகைப்பூ செடியிலையுமே மாற்றம் இருந்துச்சு. எல்லா செடிகள்லையுமே துளிர் விட ஆரம்பிச்சிருந்துச்சு. இந்த மொத்த செடியுமே நீங்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியாது. ஒரு குறிப்பிட்ட செடியை நான் காமிக்கிறேன். இந்த செடி ஃபுல்லாகவே காஞ்சி போய் தான் இருந்துச்சு. இப்போ பாருங்கள் துளிர் விட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது போல் மல்லிகைப்பூ செடியெல்லாம் காஞ்சிருந்த செடிகளுக்கு வந்து நம்ம பஞ்சகவ்யாவும் மீனமிலமும் கொடுக்கும்போது எப்படி துளிர் விட்டு வந்துருக்குதோ நீங்களே பார்க்கலாம். இந்த செடிகள் வந்து நல்லா வளர காரணம் வந்து ஜீவாமிர்தமும் ஈயம் கரைசலும் சொல்லலாம். ஏன்னா இந்த நிலத்தில் வந்து எந்த சத்துமே இல்லாமல் இருந்துச்சு. இதை அடித்ததுக்கு அப்புறமா தான் நல்ல சத்து கிடச்சிது. அதுக்கப்புறமா தான் நம்ம பஞ்சகவ்யாவும் மீனமிலமும் அடித்தோம். அதிலிருந்து தான் வந்து செடி வந்து துளிர் விட ஆரம்பிச்சிது. அதுபோல் பக்கத்தில் வந்து சாமந்தி பூவும் போட்டிருந்தாங்க. அந்த சாமந்தி பூவுக்கும் நாங்கள் இதை கொடுத்தோம். இதில் வரக்கூடிய பூக்கள் வந்து ஒழுங்காகவே பூக்காமல் இருந்துச்சு. இதை அடித்ததுக்கு அப்புறமா செடியில் வந்து எவ்வளோ மாற்றம் இருக்குது பாருங்கள். இந்த பூ எல்லாமே எவ்வளோ பெருசாக பூத்துருக்கு, பூக்களும் எப்படி அதிகமாக வச்சுருக்குன்னு பாருங்கள். இதுபோல் உங்களுடைய மாடி தோட்டத்தில் வளரக்கூடிய பூக்களுக்கும் வேளாண் இடுபொருட்கள் தேவைப்படுச்சுன்னா நம்மளை டிஎம் பண்ணி வாங்கிக்கலாம். இதுபோல் நீங்களும் இயற்கை விவசாயம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நாங்களே வந்து நேரடியாக வந்து உங்கள் ஃபார்மை விசிட் பண்ணி ஃபார்ம் பிளான் போட்டு கொடுத்துட்ருக்கோம். நீங்களும் இயற்கை விவசாயம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஃபார்ம் பிளான்னு. நாங்கள் வந்து உங்கள் லொக்கேஷனுக்கு நேராக வந்து ஃபீல்டை விசிட் பண்ணிவிட்டு என்ன பயிரெலாம் சாகுபடி பண்ணலான்னு பிளான் பண்ணிவிட்டு A to Z உங்கள் கூட இருந்தே நாங்கள் ஒர்க் பண்ணி கொடுப்போம். அதுக்கு மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.